என்னப்பா நடந்தது? ஒரு விஷயம் தெரியுமா? வசந்தா அன்னைக்கு பேய் பிடிச்சிருக்கு. நீ ஏன் இப்படி கத்துற? இதுக்கு அந்த பேயே தேவல. அவங்களுக்கு பேய்தான் பிடிச்சிருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? பெட்ரூம்ல இருக்காங்க, அப்புறம் பார்த்தா வராண்டாவில உணர்த்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கட்ட செவத்துல நின்னுகிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு சிரிக்காங்க. தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு சிரிச்சாங்களா? ஐயோ, எனக்கு இது தெரியாதே. அன்னைக்கு என் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்களா, திடீர்னு மறைச்சு பார்த்தாங்க. நானோ நினைச்சு என் புடவைய பாக்குறாங்கன்னு. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஓன்னு சிரிச்சாங்க. உடனே திடீர்னு ஓன்னு அழுதாங்க. அப்பா அதுதாங்க பேய்தான். பயமுறுத்தாதீங்க. காப்பாத்து, நீதான் காப்பாத்தணும். ஒண்ணு இல்லையா? அத்தை எங்க போயிருக்காரு? இன்னும் சாப்பாட்டுக்கு வரலையே? சாப்பாட்டு. சரி, அத்தை எங்க இருக்காங்க? அத்தை வந்து உள்ள இருப்பாங்க. சரியான பைத்தியங்க. ஏன் அப்படி பயந்து சாரிங்க? ராத்திரி என்னென்ன நடக்க போகுதோ? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் மாதிரி தெரியுது. ராத்திரியானா என்ன அறியாம ஒரு பயம், என்னமோ கெட்ட கனவுகள். நினைச்சாலே பயமா இருக்கிறத. கவலைப்படாதம்மா, நானும் வேண்டாத தெய்வம் இல்லை, செய்யாத பூஜை இல்லை. அந்த கடவுள் நிச்சயம் கருணை காட்டுவார். அங்க போய் கொஞ்சம் நெல் சரியா? ஐயா, இப்படித்தான் கேமராவுக்கு போஸ் கொடுக்கறதா? ஓ, அன்னைக்கு போஸ் கொடுத்தனே, சூடி கொடுத்த ஆண்டாள் மாதிரி. அதுவா? வசந்தா, 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 வசந்தா. தமிழ் வேந்தன் பாண்டியனின் அங்கம், தமிழ் வேந்தன் பாண்டியனின் அங்கம், என் தலைவனின் திருமேனி தங்கம், பகைவர்கள் முன்பு அவன் சிங்கம், என்னை பார்த்து விட்டால் காதல் பொங்கும், அம்மம்மா தமிழ் வேந்தன் பாண்டியனின் அங்கம். தேவர் கடல் கடைந்த அமுதம், அவன் திருமார்பில் நான் மலரும் குமுதம். தேவர் கடல் கடைந்த அமுதம், அவன் திருமார்பில் நான் மலரும் குமுதம். மூவர் படித்த தமிழ் பதிகம், மூவர் படித்த தமிழ் பதிகம், அந்த மோகனன் தந்த சுகமதிகம், அந்த மோகனன் தந்த சுகமதிகம், அம்மம்மா தமிழ் வேந்தன் பாண்டியனின் அங்கம். ராத்திரி பூக்களுக்கு ராஜா, என் ரகசிய தோட்டம் கண்ட ரோஜா. ராத்திரி பூக்களுக்கு ராஜா,
சிரிப்பான் தன்னந்தனிமையிலே அழைப்பான் தன்னந்தனிமையிலே அழைப்பான் நல்ல சம்சாரம் போல எண்ணி நடப்பான் நல்ல சம்சாரம் போல எண்ணி நடப்பான் அம்மம்மா தமிழ் வேந்தன் பாண்டியனின் அங்கம் அதே பாட்டை வசந்தாவும் பாடு. வசந்தாவுடைய பார்வையும் பேச்சும் அடிக்கடி மாறும். இந்த நேரத்துல என்ன ஏற்படுங்கிற பயத்துல நாங்க உடனே புறப்பட்டு வந்தோம். ஆமாப்பா, சில சமயங்கள் அண்ணியை பார்க்கும்போது எனக்கு கூட ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. பயமா? அவங்களை நினைச்சாலே என் கொலையே நடுங்குது. ஆனந்தா, இந்த கோளாறு நீங்க வசந்தா சுகப்படணும் தான் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு காமிச்சா நல்லது. அப்படியே செய்யலாமா? வேணப்பன் ஒரு மந்திரவாதி பக்கத்துல இருக்காரு. அவர் உங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர். அவரை வர சொல்லி பாப்போமே. சரிம்மா. ஜெய் பகவதே. ஜெய் பகவதி. ஸ்ரீம் ஓம் நமோ பகவதி சர்வ சௌபாக்கியாய. ஸ்ரீம் ஸ்ரீ வித்யே மகா விபூதயே ஸ்வாஹ ஸ்வாஹ. ஜெய் பகவதி. ஜெய் பகவதி. ஜெய் பகவதி. என்னையே பா. எங்கிட்டிய முறைக்கிற அப்படியா? அப்படியா? உள்ள கூட்டு போங்க. போக மாட்டேன். என்ன சொன்ன? போக மாட்டியா? ஜெய் பகவதி. நான் இங்கதான் இருக்கேன். வசந்தாவுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லை. ஜெய் பகவதி.
யாரோ ஒருத்தரால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய ஆவி பழி வாங்குற உணர்ச்சியில வசந்தாவை பிடிச்சிருக்கு. அது பாதிக்கப்பட்டதுனால பழி வாங்காம அது விடாது. எந்த பாபமும் செய்யலையே. பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு சீக்கிரம் செய்யுங்க. உடனே செய்யுங்க. நாளைக்கே பூஜை. அதுக்கு முன்னாடி ஆவியினுடைய உட்புறம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்பாளை வேண்டிக்கங்க. அவ கருணை காட்டினா அதனுடைய வேகம் கொஞ்சம் தணியும். உமையவளே மாரியம்மா வரம் தருவாய் மாரியம்மா. பாதங்களில் வைத்து இன்று சந்நிதி